இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் தன் அணியை தூக்கி நிறுத்தவும் திருச்சி அன்னலட்சுமி அவர்கள் வருகிறார். ஒரு கைத்தட்டு. பேச்சாளர் பெருமக்களின் பேச்சை கேட்பதற்காகவே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய நம்ம சேர்மன் சாரை பத்தி சொல்லியே ஆகணும். ஐயா, அவர் பேரு ஷார்ட்டா இருக்கலாம், அவர் பேச்சு ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்துச்சு. தம்பி முதல்ல வந்து முருகப்பன் பேசினாப்ல. தம்பி, உனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், பொன்னம்பலம் ஸ்டைல்ல சொல்றேன். முதல்ல நிலத்தை வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும், அதுக்கு பேரு வைக்கணும். அது மாதிரி ஒரு அழகான பிள்ளைய முதல்ல பெக்கணும், அதுக்கப்புறம் ஊரு ஊரா தேடி நல்ல பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்க்கணும், ஃபீஸையும் கொண்டு லட்சக்கணக்கில் கட்டணும். உன்னை பெரியால ஆக்கணும்னா பெற்றோர்கள் தான் வரணும். நல்ல கைத்தட்டி கொடுக்குதா உண்மையிலேயே. இப்ப இருக்கிறவங்கெல்லாம் ஜென்சி தலைமுறையா அந்த அம்மா சொல்றாங்க, அடுத்தது வந்து பேசினவங்க. இப்ப இருக்கிறது மூல பிள்ளைங்க இல்ல தொல்லிங்க. பாருங்க கைத்தட்டி தன்னால வருது. நடுவர்களே, உண்மையிலே 2K கிட்ஸ் இவங்க எல்லாம் யார் தெரியுமா? இந்த பேசின முருகப்பன் 2K கிட்ஸ் இவங்க எல்லாம் என்ன தெரியுமா? நேரில் இருக்க நம்பெல்லாம் பக்கம் பக்கமா படிச்சு பாஸ் பண்ண 80s கிட்ஸ் நடுவர் உட்பட. ஐயா முகத்துல என்ன மகிழ்ச்சி பாருங்க. இந்த ரெண்டு பேரும் யார் தெரியுங்களா? கொரோனாவுல படிக்காமலே பாஸ் பண்ண 2K கிட்ஸ். இதுங்க வீட்டுல உட்கார்ந்து பாடம் படிக்கணும்னு காசே இல்லாத நேரத்துல கூட, வீட்டுக்கார் போய் சம்பாதிக்காத நேரத்துல கூட ஐபோன் வாங்கி கொடுத்து தன் பிள்ளைகள் படிக்க வேண்டும், படிப்பை தொடர வேண்டும் என்று கஷ்டப்பட்டு போன் வாங்கி கொடுத்த பெற்றவர்கள் வரமா இல்லையா நடுவர்களே? என் தம்பி என்னமா விடுறாப்ல, எங்க அம்மா காலையில சோறாக்குது, அதை வேற எடுத்துட்டு போகுது, அதை வேற கட்டி கொடுங்குது. இப்ப உங்க பிள்ளைங்கள்ட்டே கேக்குறேன், தம்பி சங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா? கேட்கல, சத்தமா, இன்னும் சத்தமா. முருகப்பன் புரியுதா? சாப்பிட்டாதாமா சத்தமா பேச முடியும். அப்புறம் அதைத்தானே பெற்றவங்க செய்யறாங்க, அது தப்பாங்கயா பெற்றோர்கள் பண்றது? எவ்வளவு பெரிய வரம், நல்லா சமைக்கிற அம்மா கிடைக்கிறது எவ்வளவு பெரிய வரம். என் வீட்டுக்கெல்லாம் கேட்டு பாருங்க, அருமையா சமைப்பேன்னு சொல்லுவாரு. அப்படி சொன்னா அடுத்த வேலை சாப்பாடு. அவரை கேட்டாதான் தெரியும். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, சாப்பாடு முக்கியமா சங்க முக்கியமா? குழந்தைங்களே சொல்லிட்டாங்க எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு. இதுல வேற என் தம்பி சொல்றாப்ல, எங்களை முதுகுல போட்டு தட்டுனாங்க, பேர் வைக்கிறாங்களே இலியா நாடு பேர் வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. தம்பி, உண்மையிலேயே உங்க பெத்தவங்க உனக்கு முருகப்பன்னு தமிழ் கடவுள் பேரை வச்சிருக்காங்கன்னு சொன்னா உனக்கு கிடைத்த பெற்றோர்கள் தான் மிகச்சிறந்த வரம். இதுல சொல்றாப்ல, வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே கத்திய பாக்குறோம், சுத்திய பாக்குறோம், அத்தனை ஆயுதத்தை தாண்டி தான் வெளியில வந்து பிறக்கிறோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஆயுதத்தெல்லாம் தாண்டி பிறக்க வச்சாங்களேன்னு சந்தோஷப்படு. பெத்தவங்க மட்டும் முடிவு பண்ணி நமக்கு கணவன் மட்டும் போதும், நமக்கு மனைவி மட்டும் போதும், நமக்கு பிள்ளைகளே வேணான்னு நீ பிறக்கும் போதே மொத்த பப்பாளிய தின்னு தான் சோழியே இருக்க. அப்போ இந்த பூமிக்கு கஷ்டப்பட்டு பெற்று கொடுத்த பெற்றோர்கள் வரமா? உண்மையே சொல்லுங்க நடுவர்களே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்றீங்கய்யா, எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லாம் கொரோனா வராது. கொரோனாவுக்கு எப்படிமா கொரோனா வரும்? உங்களதான் சொல்றேன். எங்களுக்கு ஏன் கொரோனா வராது தெரியுங்களா? ஏற்கனவே கொரோனா கூட பல வருஷமா குடும்பமே நடக்கணும். அது பிள்ளைகளுக்கு தெரியுமாக்கா? பெற்றோர்கள் வரணும் ஏன் தெரியுமா சொல்றோம்? மேடை இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, கீழே இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல ஒரு கைத்தடி கொடுத்து பாராட்டுங்க. நாற்காலியை கூட சீரமைப்போடு அமைத்த அற்புதமான ஆசிரியர் பெருமக்கள். யாருக்கு தெரியுமா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும்? என் தம்பி சொல்றாப்லையே, உண்மையிலேயே சொல்ல போனா எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தான் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும். ஏன் பிரைமரி ஸ்கூலுக்கு வந்து வெறும் பெண்களையே ஆசிரியரா ஏன் தெரியுமா பணி நியமனம் பண்றாங்க? அவர்களுக்கு மட்டும்தான் பெத்த தாயை போல் பொறுமையாக பார்க்கக்கூடிய பக்குவம் இருக்குன்னு பெற்றோர்களை போல ஆசிரியர்களை பார்க்கறதுனால தான் பிரைமரி ஸ்கூலுக்கே வந்து டீச்சர்ஸ்களை பெண்களை போடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும். தம்பி முருகப்பா, என்னை பாருப்பா, நல்லா யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள் ஏன் தெரியுமா வரான்னு சொல்றோம்? தான் வீட்டுல இருக்குதோ இல்லையோ, தான் பிள்ளை கூட படிக்கக்கூடிய சக பிள்ளைகளை போல என் பிள்ளையும் வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா பெண்களும் யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சு பாத்திரத்தை விளக்கி, பல்ல விளக்கி, வீட்டை குட்டி, வாசல் குட்டி, தண்ணி தெளிச்சு, கோலம் போட்டு, இட்லி தொடர்ந்து சுட்டு வச்சு, சட்னி சாப்பாடு வகை வகையா செஞ்சு வச்சு, பிள்ளைக்கு ஊட்டி விட்டு, புருஷனுக்கு கட்டி கொடுத்து, குழம்பு குழம்பி, நாங்களும் வேலைக்கு கிளம்பி, மத்தியான சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், அவியல், ரசம் அத்தனையும் செஞ்சு வச்சு, மலை மாதிரி குத்திருக்க துணியை பூரா அடிச்சு வச்சு
நாச்சுன்னு அத்தனையும் செஞ்சு கொடுத்து கையோட கையா யூனிஃபார்மையை துவச்சு போட்டு உனக்கு வீட்டு பாடத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்து புரியாத கணக்கையும் உனக்கு புரிய வச்சு அதோட மட்டுமல்லாம உன்னை டியூஷனுக்கு அனுப்பிச்சு வச்சு 8:30 மணிக்கு கூட்டு வந்து சரியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்காரலான்னு 7:30 மணிக்கு உட்காரலாம் நினைப்போம். நம்மள கட்டின 7:30 சரியா 7:30 வரும். மாமா உங்களுக்கு இட்லியா தோசையா சட்னியா சாம்பார காலை வச்ச குருமாவன் கேட்டு வகை வகையா அத்தனையும் செஞ்சு போட்டு வீட்டுக்காரர் கட்டின கேபிள் பண்ண வீணாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக 2 சீக்கிரம் காதோரம் வாங்கிக்கிட்டு ஒன்ன மட்டும் படி படி படின்னு சொல்லிட்டு எங்க வாழ்க்கையை நாங்க சைடு பை சைடா நம்ம கடந்துக்கிட்டே கையோட கையா பாத்திரத்தை விளக்கி வச்சு கதவை சாத்தலாம் தூங்கலான்னு போனா நம்ம வீட்டு நாய்க்கு லொல்லு லொல்லுன்னு குலைக்கும். அந்த நாய்க்கு கொஞ்சோண்டு பால் ஊத்திட்டு அடுத்த நாள் காலைல பால்கார பால் ஊத்துறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு பம்பரமாக வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் வீட்டில் இருப்பதனால்தான் அட போமா சீரியல்ல கூட இப்படி காட்ட மாட்டான். இவ்வளோ வேலை செய்யறப்பட்டு யாருமா இருக்கிறாங்க அப்படி பெற்றவங்க இருக்கா. ஐயா நீங்க எல்லாம் வேலை செய்யலாக்கா ஏக்கா அப்படி பாட்டுருக்கீங்க கட்டுக்கா உண்மையா ஒவ்வொரு வீட்லயும் ஆம்பளை தான் முக்கால்வாசி வேலை செய்யறாங்க. ஏதோ உங்க வாழ்க்கையில அப்படி விதி விளையாடுதுன்னா அதுக்கு நாங்க என்னையா தான் சொல்ல முடியும் எல்லாரும் சொல்ல முடியுமா? உண்மையிலே பாத்தீங்கன்னா வந்து வகையா என் தம்பி உண்மையிலே முருகப்பனுக்கு நல்ல ஒரு கைத்தட்டை கொடுத்து நீங்க பாராட்டுங்க. தம்பி உனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா எனக்கு தெரியாது, மேடை ஏற்றினது யாருன்னா எனக்கு தெரியாது. நீ பேசும் பொழுது உட்கார்ந்து செல்போன்ல படம் பிடித்தது உன்னுடைய பெற்றோர்கள்ங்கிற தயவு செய்து நீ மறந்துடாது. உண்மையா இல்லையா? உனக்கு அப்படிப்பட்ட பெற்றோர்கள் கிடைத்தது மிகப்பெரிய வரம். திட்டுற பெற்றோர்கள் எதுக்காக திட்டுறாங்க? வேணும் நான் திட்டுறாங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு உண்மையிலேயே பிள்ளைங்க ஏன் தெரியுமா தொல்லைங்கன்னு சொன்னேன். எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு ஆண்டு விழாக்களுக்கு நான் பேச போறேங்கய்யா. நாகப்பட்டினம் ஒரு ஸ்கூல்ல பேச போறேன். இது மாதிரி சிவப்பு கப்பலை விரிச்சிருந்தாங்க நடந்து வரேன். ஒரு பையன் என்னை பார்த்துட்டு சொன்னா அக்கா உங்களை டிவியில பார்த்துருக்கேன்னா. எந்த டிவியில பார்த்தவங்க? சன் டிவியில பாத்தியா, விஜய் டிவியில பாத்தியா, கலைஞர் டிவியில பாத்தியான்னு. இல்ல நீங்க நடந்து வரும்போது சிசிடிவியில பார்த்தேன். மேக்கப் போட்டுமே அந்த அளவுக்கு தான் இருக்கமா நினைச்சு வந்துட்டு இருந்தாலும் ஒரு பையன் கூட வந்து சுக்க தங்க முருகப்ப மாதிரி ஒரு புள்ள குடுகுடுன்னு ஓடி வந்துச்சு. அக்கா அவன் கிடக்குறான். நம்ம ரமேஷ் சார் சொன்ன மாதிரி என்னை அக்கான்னா எனக்கு ரமேஷ் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். அன்பான உள்ளத்தால பிடிச்சிருக்கு. என்னை அக்கான்னு கூப்பிட்டாரு பாத்தீங்களா? நான் பிளாக் ப்ளவுஸ் போட்டிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. உண்மையை சொல்லிட்டேன் பாத்தீங்களா? வேற இருந்தாலும் முருகப்ப மாதிரி ஒரு குழந்தை ஓடி வந்து குடுகுடுன்னு ஓடி வந்தா அந்த பள்ளிக்கூடத்துல. அக்கா அவன் கிடக்குறான். உங்களை சிசிடிவில பார்த்தேன்னா நீங்க பார்க்கறதுக்கு எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்கன்னா எனக்கு உச்சி கூந்து போச்சுங்க. என்ன தம்பி இப்படி சொல்ற? உங்க அம்மாவை என்ன மாதிரி சிவப்பா இருப்பாங்களா, குட்டையா இருப்பாங்களா, அறிவா இருப்பாங்களா, அழகா இருப்பாங்களா, கியூட்டா இருப்பாங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா அதெல்லாம் இல்லக்கா எங்க அம்மா உங்களை மாதிரியே தான். காலையில எந்திரிச்சா தூங்குற வரைக்கும் வாயை மூடவே மாட்டாங்க. பொண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளைகள் இவ்வளவு தூரம் வந்திருந்தாலும் கூட அதை ரசிக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களை வளர்த்து விடக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க. அதுதான் நாங்க வரணும்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைகள் அவ்வளவு பாடுபடுத்துறாங்க. பள்ளிக்கூடத்துல பாடுறதுக்கு டீச்சர்ஸ்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துலயும் ரிசல்ட் காமிக்கிறதுக்கு அவங்க வர்ற பாடு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தான் பிள்ளைகளையும் பார்த்துட்டு மற்ற பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளை போல பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல ஒரு கைத்தறி கொடுத்து பாராட்டுறாங்க. தர்மத்துல தான் சொல்ல முடியும். அதனால ஆண்டறிக்கையை வாசிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல. ஆண்டு விழாவில் போகும்போது எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுங்கய்யா. உண்மையே சொல்றேன். இந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்து வளர்த்து உங்களை ஆளாக்கி ஒரு பொண்ணு கையில புடிச்சு கொடுக்கறதுக்கு பெத்தவங்க படுற பாடு மிகச்சிறந்த வரமாக இருந்த மட்டும் தான் நீங்களே நல்ல பிள்ளைகளாக இந்த சமூகத்திலே வளர வர முடியும். எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழாவில் நானும் தனியார் பள்ளியில தான் டீச்சரா வேலை பார்க்கிறேன். அரசு பள்ளியில வேலை பார்க்கல. ஏன் தெரியுங்களா? கவர்மெண்ட்ல கொடுக்குற 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளத்தை விட என் ரசிக சொந்தங்கள் கொடுக்கக்கூடிய கைத்தட்டலே எனக்கு மிகப்பெரிய சம்பளமா இருந்துச்சுங்க. போய் சொன்னா கைத்தட்டுறாங்க. எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழாவில் 3 மணிக்கு எங்க குழந்தைகளுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டோம். அழகா பரதநாட்டியம் ஆடினாங்க. உண்மையிலே இந்த பள்ளியில வீட்டா வெர்சிட்டி குழந்தைகள் அற்புதமாக பயிற்சிக்கப்பட்டு அற்புதமாக வளர்க்கப்படுகிறார்கள். சிறந்த மாணவர்களாக இந்த உலகத்தில் மலம் வருவார்கள். இவ்வளவு அழகா வரவேற்புறேன். நுனி நாட்ல இங்கிலீஷ் தாண்டவம் ஆடிச்சு. எப்படி ஒரு பொண்ணு உண்மையிலே அந்த பிரைஸ் வாங்கக்கூடிய அந்த பொண்ணுக்காக அந்த குழந்தைகளுக்காக நல்ல கைத்தட்டி கொடுங்க. டீச்சர் சொல்லி கொடுக்கறத வீட்டை போய் பெற்றவங்க சொல்லி கொடுக்கணும். எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழாவில் 3 மணிக்கெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் போட்டு விட்டோம்க்கா. நிஜமா யோசிச்சு பாருங்க. இந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டா ஒரு புள்ள கூட வாயை மூடவே மூடாது. ஏன்னா லிப்ஸ்டிக் உள்ள போயிருமா. எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா லிப்ஸ்டிக் போட்டு விட்டேன் பாருங்க, ஒரு புள்ள கூட வாயை மூடலையா. 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மேட்டு விட்ட மாதிரியே வாயை வச்சிருக்கேன். எங்க ஸ்கூல்ல ஆளுநாள் அந்த லட்சம் நான் தான் கல்யாணம். வரவேற்புரை நான் தான், பாட்டு நான் தான், டான்ஸ் நான் தான், பேச்சு நான் தான். சூப்பரா பேசுனீங்க சார். நல்ல கைத்தட்டி கொடுங்க அவருக்கு. உண்மையில நல்ல அழகான தமிழ்.
குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் அவன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். 10 நாள் பிராக்டிஸ். நைட்டு பட்டிமன்றம் போக வேண்டியது, விடுதி பள்ளிக்கூடம் வர வேண்டியது, 10 நாள் பிராக்டிஸ். எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழாவில் அப்படி நிக்க வச்சிருக்கேன். நான் தான் வரவேற்புரை, தொகுப்புரை எல்லாமே நான் தான். அனைவருக்கும் வணக்கம். என் பள்ளியின் மழலை செல்வர்கள் இதோ ஆண்டு விழா துவக்கமாக இறைவணக்க பாடலை பாட போகிறார்கள். நான் உள்ள போயிட்டேன் ஸ்கிரீனுக்குள்ள. எங்க ஸ்கூல்ல 10 ஒரே மாதிரி நிக்குதுங்கயா. வாயை மேட்டு விட்டவங்க வேற வச்சிருக்கு. நம்ம பாடலாமா? எனக்கா டென்ஷன் ஏறுது. பாடுங்கிறேன். அதுல முருகப்பா மாதிரி ஒரு புள்ள அறிவாள் சொல்லுது. மைக்கு டெஸ்ட் படிச்சு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்னா ஒட்டிக்குமாங்க. இப்பொழுது நான் ஒட்டிக்குமா? இப்பொழுது நாங்கள் இறைவணக்க பாடலை பாட போகிறோம். வாழ போகிறோமா? முருகான்னு சொன்னா ஒட்டிக்குமாங்கய்யா. அட்டென்ஷன்ல 10 நின்று பாடுது பாரு. திருக்கரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, 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 திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் முருகா, முருகான்னு சொல்லுவா. அந்த கெஸ்ட் எல்லாம் அந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் தெரிஞ்சு ஓட்டாங்கய்யா. இந்த பிள்ளைங்க பண்ற சேட்டையெல்லாம் டீச்சர்ங்க சொன்னா கூட ஒத்த வாயில சைலன்ஸ் அப்படின்னு பேசாம உட்காந்துக்குது. இதே நம்ம வீட்டுல பேசாதடா, போய் ஊர் சுத்தாதடா வெயில்ல, உனக்கு அம்மா வந்துருந்தா எந்த பிள்ளைலாம் கேட்கிறீங்களா? இந்த பிள்ளைகள் பண்ணக்கூடிய சேட்டைகளை எல்லாம் உண்மையிலேயே ரசிச்சு ரசிச்சு வளர்க்கக்கூடிய மிகச்சிறந்த வரம் யாருன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பெற்றோர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். நடுவர்களே, கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் அப்பா தான் அவருக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தார். அவர் 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது சந்தை அப்படிங்கிற ஒரு தலைப்புல கவிதை எழுதி கொண்டு வாங்கன்னு அவங்க பள்ளிக்கூடத்துல போட்டி வச்சாங்க. மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் பெற்றோர்கள் எழுதி கொடுத்தாங்க கவிதையை, கொண்டு போய் நீ வாசின்னு. கவிஞர் நா. முத்துக்குமார் அவருடைய தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நேரா சைக்கிள்ல உட்கார வச்சு சந்தைக்கே நேரா கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சுத்தி பாரு. இத சுத்தி பார்த்ததை வச்சே கற்பனையாக நீ சந்தையின் இந்த தலைப்பில் கவிதை எழுதின அன்னைக்கு தந்தை சொல்லி கொடுத்த ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு 30 படங்களுக்கு அவர் பாடல் எழுதியிருக்காரு. 30 ஹீரோக்களுக்கு அவர் பாடல் எழுதியிருக்காரு. இத்தனை பேருக்கு பாடல் எழுதினாலும் கூட எனக்கு சிறந்த ஹீரோ யார் தெரியுமா? என் தந்தை தான் கவிஞர் நா. முத்துக்குமார் சொன்னார். கவிஞர் நா. முத்துக்குமாரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம அம்மா அப்பா என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டாங்கிற ஆசை இருக்கும்ல. தன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்தாரு. அவங்க அப்பா டெய்லி டைரி எழுதுற பழக்கம் இருந்தது. அவர் புரட்டி பார்க்கும்போது நா. முத்துக்குமாருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நம்ம பிறந்த தினத்தை அப்பா என்னன்னு எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கவிஞர் நா. முத்துக்குமார் பிறந்த தினத்தை அவர் என்ன தெரியுமா எழுதி வச்சிருந்தாரு? இந்த உலகத்தில் 2வது அறிவாளி பிறந்த தினம் எழுதி வச்சிருந்தார். அதுதான் பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய சிறந்த நம்பிக்கை. நா. முத்துக்குமாருக்கு ஒரு அழகான புள்ள பிறந்தான். நம்ம நிவாஸ் மாதிரி நல்ல கைத்தறி கொடுக்குது. நம்ம தம்பிக்கு சூப்பரா பேசினாங்க. அழகான பிள்ளை பிறந்தா. அவர் எழுதும் போது தனக்கு பிறந்த பிள்ளைக்கு இந்த உலகத்தில் 3வது அறிவாளி பிறந்த தினம் எழுதினார். தன் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மிகச்சிறந்த வரம் பெற்றோர்களாக மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும். நடுவர்களே, உண்மையிலேயே தந்தைங்கிற உறவு என்ன சாதாரண உறவா? எந்த கணவனுமே யார் முன்னாடியே அழமாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அழ தெரியாதா? தூசி பட்டா கூட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வராது. ஏன் தெரியுமா? நாம் கலங்கிவிட்டால் இந்த குடும்பமே கலங்கி நிற்கும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அத்தனை துன்பங்களையும் தனக்குள் அடக்கி வைக்கக்கூடிய ஒரே உறவு தந்தைங்கிற உறவு மட்டும்தான். தம்பி, நீ பிறக்கணுங்கிறதுக்காக எத்தனை கோயில் படி ஏறி இருப்பாங்க. நீ வீட்டாவர்சிட்டி ஸ்கூல்ல படிக்கணுங்கிறதுக்காக எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல படி ஏறி இருப்பாங்க. நீ இனிமேல் கல்லூரியில படிக்கணும் எத்தனை கல்லூரிகள்ல போய் படி ஏறி இருப்பாங்க. உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஆகணுங்கிறதுக்காக எத்தனை வீட்டுல போய் படி ஏறி இருப்பாங்க. நீ படிப்படியா வாழ்க்கையில முன்னேறதுக்காக படிப்படியா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கக்கூடிய ஒரே உறவு பெற்றோர்கள் உறவு மட்டும்தான். தந்தைங்கிற உறவு சாதாரண உறவு கிடையாது. நாட்டுப்புற பாட்டுல அழகா சொன்னாங்க, உங்க கைத்தட்டலை எனக்கு இசையாக கொடுக்கணும், அதுதான் மிகச்சிறந்த வரம். ஆடும்போது இப்பதானே அவசரப்பட்டு வாழ்க்கையில மாட்டிக்க முடியும். அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கிறோம். பார்க்கத்தாளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சு பூ
எங்கள் அப்பா சிரிப்பாரு, அப்பா கையே புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அடுத்த வரிய கேளுங்க. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்டக்கடனால் தூக்கம் இல்ல, உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரு ஊரா நடப்பாரு, உறங்கினால எழுப்பி விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, அவர் உழைச்சி உழைச்சி கலைச்சதில்ல. முருகப்பா என்னை பாரப்பா. அவர் உழைச்சி உழைச்சி கலைச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல, அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். இந்த பெற்றோர்கள் தான் மிக சிறந்த வரம். அரியா பிள்ளை தெரியாம பேசி முருகப்பனுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டு போறாங்க. தலைப்பு கொடுத்தாங்கன்னு பேசிருக்காங்க. உண்மையிலே சொல்லிட்டுங்களா, பள்ளிக்கூடத்துல எத்தனை டீச்சர்ஸ் எவ்வளவு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் நேரா போய் உங்க பெற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்க, அப்பா நான் தாஜ்மஹால் கட்டணும், அப்பா நான் ரெட்ட கோபுரம் கட்டணும். நேரா போய் உங்க அம்மாவை போட்டு பாடாப்படுத்த வேண்டியது, உங்க அப்பாவையும் போட்டு பாடாப்படுத்த வேண்டியது. உண்மையிலே எல்லா கடையிலும் ஏறி இறங்கி தெர்மப்பல் வாங்குறதுல இருந்து கம்பு வாங்குறதுல இருந்து உனக்கு அத்தனையும் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து மறுபடியும் படிச்சு முடிச்ச படிப்பையே திரும்ப படிக்கக்கூடிய தியாகம் உள்ளதை யாரு பாத்தீங்கன்னா பெற்றோர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். நடுவர்களே, பிள்ளைகள் வரோம்னு சொல்றீங்கல்ல, தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்த அற்புதமான உள்ளங்கள் தான் பெற்றோர்கள். அற்புதமான உறவு. பெற்றோர்களால எங்களுக்குனால ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லாதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்றேன். இதே மாதிரி ஆண்டு விழா நடந்துட்டு இருந்தது. எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்க. குறிப்பா பாருங்க, இந்த நம்ம பள்ளிக்கூடத்துல 100% அட்டெண்டன்ஸ் வாங்கின குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே பாராட்டு தெரிவிச்சு இந்த அத்தனை பேருடைய கைத்தட்டலை வாங்கி கொடுத்தாங்க. உண்மையா இல்லையா? நீங்க 100% அட்டெண்டன்ஸ் வாங்கணும்னா பள்ளிக்கூடத்துல அத்தனை நாட்களுமே ஒரு நாள் கூட நோய் நொடி இல்லாமல் எந்த விழாக்களுக்கும் செல்லாமல் உன் பெற்றோர்கள் தியாகம் செய்த ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு அத்தனை பிள்ளைகளும் வந்து 100% அட்டெண்டன்ஸ் வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னா பெற்றோர்கள் உங்களுக்கு வரமாக இருக்கிறார்கள். தயவு செய்து மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஆண்கள் டே நடந்துகிட்டே இருந்தது. எல்லா பெற்றோர்களும் தப்ப இனிமேல் அடுத்த வருஷத்துல பண்ணவே பண்ணாதீங்க. தான் புள்ள பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் செல்ஃபி எடுத்ததுக்கு அப்புறம் நேரா கடை கட்டிட்டு போயிட்டே இருக்கும். இதே மாதிரிதான் அந்த பள்ளிக்கூடத்துல பரிசு வாங்கின பிள்ளைகள் எல்லாம் போய்கிட்டே இருந்தாங்க. கடைசி ரோவ்ல எந்த போட்டியிலுமே ஜெயிக்கல அந்த மாணவன். கடைசி வரைக்கும் ஜெயிக்கிட்டா கடுப்பாயிட்டாங்கம்மா, எல்லாரும் பிரைஸ் வாங்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்கம்மா, நான் எதுலையுமே ஜெயிக்கலமா, போட்டோவும் எடுக்க வேணாமா, நாம எதுக்குமா கடைசி வரைக்கும் கை தட்டணும்னு கேட்டப்போ அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் போட்டியில ஜெயிச்சாங்க, கைத்தட்டு வாங்கினாங்க, போட்டோ எடுத்தாங்க, யாருமே இங்க உட்கார்ந்து கைத்தட்டல, அவங்க வேலையை சுயநலமா பார்த்தாங்க. நான் ஏன் தெரியுமா கடைசி வரைக்கும் உன்னை உட்கார்ந்து கைத்தட்ட சொல்றேன்? கடைசியாக பரிசு வாங்கக்கூடிய மாணவனுக்கு யாரா உட்கார்ந்து கைத்தட்டுவா, அதுக்கு நீ தோள் கொடுத்து கைத்தட்டி கொடுத்து ஒருத்தனை உயர்த்தி விடக்கூடிய நல்ல பண்பான அது போதும். அதுதான் மிக சிறந்த பரிசுன்னு சொன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கிறேன் சொன்னா, சிறந்த பெற்றோர்கள் வரமாக இருந்தால் மட்டும்தான் முருகப்பனை போன்று நம்ம ராம்நிவாசை போன்ற அற்புதமான மாணவர்கள் இந்த சமூகத்தில் வளம் வர முடியும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான். எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து நம்ம வீட்டா வெர்சிட்டி ஸ்கூலுக்கு ஒரு ஓ போடுங்க. படிச்சு முடிச்சு நன்றி விசுவாசம் பெற்றவங்களுக்கு சோறு போடுங்க. அதுதான் பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகச் சிறந்த பலன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கார் புறப்பட்டது. அம்மா சொன்னா காரை நிறுத்துங்க. என்ன விஷயம்? சும்மா இருங்க அப்படின்னு பையன்கிட்ட சொன்னாங்க அந்த அம்மா. டேய் அந்த டேபிளில் லிப்ஸ்டிக் வச்சுட்டு வந்துட்டேன், நான் மறந்துட்டேன், அதை போய் எடுத்துகிட்டு வராங்க. அவனும் ஓடி போய் ஒரு டியூபை கொண்டாந்து கொடுத்தான். அந்த அம்மா அந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டா 2 உதடும் ஒட்டிக்கிச்சு, வாயே திறக்க முடியல. அந்த வீட்டுக்காரன் என்னென்னமோ கேட்டு பார்க்குறாரு, பதிலே வரல. அப்போ தான் விஷயம் தெரிஞ்சது. லிப்ஸ்டிக்கு பதிலாக அவன் பெபிஸ்டிக் கொண்டாந்து கொடுத்தான். அதை போட்டதுனால உதறு ஒட்டிக்கிச்சு, வாயை திறக்க முடியல. அப்போ தான் அவங்க அப்பா சொன்னார் பையனை பார்த்து, என் குலசாமிடா நீ, எங்கேயும் இல்லைடா குலசாமி,
உன் ரூபத்தில் வந்து எனக்கு குலதெய்வமே பிறந்துக்குதுலான்னு அது வேற எங்கேயும் இல்லை, அன்னலட்சுமி தான். இப்படி பேசினா ஒரு மனுஷன் இப்படியாவது தாங்குவான். ஏகப்பட்ட விஷயங்களை கலகலப்பா அவங்கள அதவா மாறி உண்மையிலே அதை நம்ம ஒன்றை ரசிச்சாதான் அப்படி பேச முடியும். ரொம்ப சிறப்பான செய்திகள் பலவற்றை சொல்லி இருக்கிறாங்க.